நாம் தமிழர் கட்சியில தாரிகா அப்படின்ற ஒரு பெண் வந்து பெரியார பற்றி ரொம்ப இழிவா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரியார் வந்து பெண்ணுடைய கர்ப்பமே பிடுங்கி போடணும் அப்படின்னு சொன்னாருன்றத மட்டுமே புரிஞ்சுட்டு சொல்றாங்க. அவர் எதுக்காக சொன்னாரு, ஏன் சொன்னாருன்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம பேசுறாங்க. அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, பெரியார் வந்து கர்ப்பப்பையை பிடுங்கி போடணும்னு சொன்னாங்க. பெரியாருடைய தாய் அந்த மாதிரி பிடுங்கி போட்டிருந்தா பெரியாருன்ற தலைவலியே இருந்திருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பெரியாரை இழிவுபடுத்தி பேசுறதே ஒரு வாடிக்கையா வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும். பெண்ணடிமையும் தீண்டாமையும் தலைவிரிச்சு கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல பெண்ணுக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பெண் சுதந்திரத்துக்காகவும் பெரியார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பெண்ணுனா சமைக்கிறதுக்காகவும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மிஷினாகவும் தான் பெண்கள் வந்து அடிமை அப்படின்ற மாதிரிதான் அந்த காலத்துல பார்க்கப்பட்டது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பெரியார் சொன்னாரு, பெண்கள் வந்து பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் இல்ல, பெண் ஒரு விஷயத்த உடச்சேறதுக்காக தான் அவர் அந்த மாதிரி சொன்னாரு. ஏன் இந்த தாரிகான்ற பெண் இப்ப மைக்கு புடிச்சிட்டு இப்ப இவ்வளவு சுதந்திரமா பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? அது கூட தெரியாம அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சொல்றது கரெக்ட் தான். ஆனா பெரியார் எத்தனையோ விஷயங்களை வந்து இந்த மண்ணுல பெண்களுக்காக, இந்த தீண்டாமைக்காக எவ்வளவு உழைச்சிருக்காரு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணா இருந்திருக்காரு பெரியார். சமீப காலமாவே RSS ஒரு கூட்டம் வந்து பெரியாரை இழிவுபடுத்திட்டே இருக்காங்க. பெரியாரை மட்டும் இழிவுபடுத்தல, அவங்க மார்க்ஸையும் அம்பேத்கரையும் இழிவுபடுத்திருக்காங்க. அமித்ஷா கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் என்ன சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் அம்பேத்கர் அதுக்கு பதில் நீங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அம்பேத்கர் இழிவுபடுத்தி அன்னைக்கு அமித்ஷா பேசினார். அது தொடர்ச்சியாக தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு போராட்டம் வந்தது. அது வந்து சமீப காலத்துல நம்ம ஆளுநர் ரவி இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து மார்க்ஸ் வந்து வெளிநாட்டு தலைவர், அவரை பத்தி ஏன் விவாதிக்கிறீங்க, அவர் சுதந்திரத்தை நம்ம வந்து பிரிட்டிஷ் காலத்தை ஆதரிச்சு பேசினாரு அப்படின்னு தவறான இதோ சொல்லி அவரு ஒரு RSS சங்கி தான். அவரும் இது மாதிரி பதிவு. அதனால இந்த சங்கிகளுக்கு எல்லாம் துணையா நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சீமானா இருக்காரு. அவரும் இப்ப பாத்தீங்கன்னா ஆரிய கடப்பாறை எடுத்துட்டு வந்து திராவிடத்தை ஒழிப்புன்னு சொல்றாரு. இதெல்லாம் எந்த விதத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக RSS வந்து தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கலவரத்தை பண்ணுவதற்காக திட்டமிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க. பெரியார் மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஆளுமை இந்தியாலேயே தமிழ்நாட்டுல பிறந்ததுக்காக அவரை நாங்க வந்து வரவேற்கிறோம். இந்த மாதிரியான விஷயம் பெரியார் இந்த மண்ணில் பிறந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சுதந்திரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. பக்கத்து மாநிலத்தை காட்டிலும் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு பெரியார் தான் ஒரு பெரிய லெசன். அது ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு மாட்டு மூத்தத்துல என்னென்னலாம் கண்டுபிடிக்க சொல்லி இன்னைக்கு வட மாநிலத்துல என்னென்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முன்மாதிரியா எல்லா விஷயத்தையும் இந்தியாவில் நடக்கிற விஷயங்களை எதிர்த்து நிற்கிறது தமிழ்நாடு தான். அதனால இந்த மாதிரி காளாங்குட்டிகள்லாம் வந்து பெரியாரை பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல நம்ம வந்து இதை வன்மையா கண்டிக்கிறோம். இந்த போக்கு வந்து நிறுத்திக்கணும். நம்ம தலைவர்கள்லாம் இது மாதிரி எல்லாம் இழிவா பேசக்கூடாது அப்படின்றத வன்மையா கண்டிக்கிறோன்றத நான் இதை பதிவு பண்றேன். கைத்தட்டி சிரிச்சு அங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த சீமானையும் அதை கொஞ்சம் கூட அந்த பெண் விடுதலைக்காக போராடிய பெரியாரை இழிவுபடுத்தி பேசிய அந்த பெண்ணையும் வன்மையா கண்டிக்கிறோம். இனி இந்த போக்குகளை நிறுத்திக்கிறது நல்லது.